Hello friends, welcome back to my YouTube channel. நேற்றிரவு நான் போட்ட ஷார்ட்ஸ்லையும் இன்னைக்கு early மார்னிங் நான் போட்ட ஷார்ட்ஸ்லையும் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பர்டிகுலர்லி மார்னிங் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு 35 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இன்று செப்டம்பர் 5 ஒரு கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 70 ரூபாய் அதிகரித்து 9865 என மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. வெள்ளியின் விலை ₹1 குறைந்து 136 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மத்தியில் நாளை செப்டம்பர் 6 தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும். இன்று செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். நெல்சன் டாக் சார்பாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில முக்கிய தகவலோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம முன்னாடி வீடியோக்குள்ள நம்ம பேசியிருப்போம், ஜிஎஸ்டி பற்றி பேசியிருப்போம். நான் நேற்று வந்து எனக்கு ஃபுல் வீடியோ போட முடியல, என்னுடைய பர்சனல் ரீசன் காரணத்தினால பிஸி ஆகிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எசென்ஷியல் குட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஜிஎஸ்டி 2.0 வந்து எசென்ஷியல் குட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு நல்ல எசென்ஷியல்னால் தேவை, நீடு, அதாவது என்ன சொல்கிறதுனா முக்கியமான ஒரு அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு நல்ல ரிஃபார்ம் வந்து கிடச்சிருக்கு. ஜிஎஸ்டி 2.0ல சிலதுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அண்ட் முக்கியமான பொருட்களுக்கு 0 கூட கொடுத்துருக்காங்க, வரவேற்கத்தக்க விஷயம். அண்ட் கோல்டு சப்ஜெக்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸிஸ்டிங் 3% வந்து கண்டினியூ ஆகட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து அதிகமாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இது வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கும். ஐ மீன் சேஞ்ச் ஆகிறது உறுதி தான், பட் அதிகமாக வந்து அது அதிகமாக நம்ம கொள்முதல் பண்ணி வாங்குறதுக்கான விலையை இந்த ஜிஎஸ்டி வந்து இப்போது சேம்னு அவங்க சொன்னனால அது வந்து எக்ஸிஸ்டிங்லேயே வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். அண்ட் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம நல்லா உன்னித்து கவனிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி டாப்பிக்கே வந்து 2017க்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கோல்டு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கலையா அப்படின்னா, நீங்கள் அப்போ நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் வேஸ்டேஜ்னு 2 வந்து அப்போ போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஜிஎஸ்டி டாபிக் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பெரும்பாலான கடைகளில் ஒரு ஒன்லி மேக்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆர் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படி தான் வந்து போடுறாங்க. ஸோ எனக்கு என்னமோ பெரிய வந்து ஒரு வித்தியாசமாக இருக்க மாதிரி தெரியல. அதில் மேக்கிங் சார்ஜஸ் தூக்கிட்டு அவங்க ஜிஎஸ்டி போட்ட கணக்கு தான் வந்து எனக்கு என்னமோ அது தோணுது, என்னுடைய கருத்துப்படி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து எக்ஸிஸ்டிங் 3% அவங்க போட்டிருக்கிறாங்க. பட் கோல்டு ரேட்டு ரொம்ப தாறுமாறாக டே பை டே வந்து ஒரு புதிய உச்சத்தை வந்து எட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த போன வாரத்தில் நம்ம செக் பண்ணி பார்த்தாலே வந்து கண்டினியூஸாக கோல்டு இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப அதிகமாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கும் திரும்ப தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போதைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் படி. ஸோ ஒரு கிராமுக்கு அதிகபட்சமாக ஒரு 60 ரூபாய், ஒரு 30 to 60, ஒரு கிராமுக்கு 30 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை நாளை செப்டம்பர் 6 தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு மறக்காம என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு நம்மளுடைய கோல்ட் ரேட் ப்ரிடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.